வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு சில நாட்களாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, அவ்வளோ ரூபா சம்பளம், இவ்வளோ ரூபான்னு. அது எல்லாம் பொய். அவங்க வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அதை ஃபார்வேர்டு பண்ணுவீங்க, லைக் வியூவர்ஸ் போகுங்கிறதுல ஒரு வியாபார நோக்கத்தில் செய்கிறாங்க. அதை நம்பாதீங்க. அதை நம்பி நீங்கள் போனீங்கன்னா நாசமாக தான் போவீங்க. 50,000 சம்பளம், 30,000 சம்பளம், துணி கடையில் வேலை, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை அப்படிம்பாங்க. அது அனைத்தும் பொய். இதெல்லாம் கேட்டதுக்காக தான் சொல்கிறேன். அதை நம்பாதீங்க. அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி தான், ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி தான், இந்த ரீல்ஸாக இருந்தாலும் சரி தான், இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி தான். இதெல்லாம் வந்து அவங்க வியூவர்ஸை கூட்டுறதுக்காக ஒரு வழிமுறை. அதை நம்பி நீங்கள் போனீங்கன்னா வீணாக தான் போவீங்க. ஆனால் அதை நம்பி தான் போகிறீங்க. ஆனால் அந்தமாரி போடுற வீடியோவில் போய் பார்த்தோம்னா 5 லட்சம், 10 லட்சம், 1 லட்சம் வியூவர்ஸ் போகுது ஒரே நாளில். நான் மணிக்கு பார்த்தா 5,000 பேர், 6,000 பேர் அதை பார்க்குறீங்க. அது அவ்வளவும் பொய். உடனே பொம்பளைன்னதும் ஓடி அந்த வலையில் விழுந்துடுறீங்க. இதுதான் நடக்குது. ஆகான்னு பல்ல காட்டிட்டு கடைசியில் உங்கள் பல்ல பிடுங்க போகிறது கடைசியாக உங்களுக்கு தெரியும். நான் அதை நம்பி யாரும் ஏமாறாதீங்க. வேலைவாய்ப்பு செய்திம்பாங்க, அது தர்றாங்க, இது தர்றாங்கம்மா, எல்லாமே பொய். என்ன, அதை நம்பாதீங்க. எது நல்லது கெட்டதுங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் நான் சொன்னால் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. தெரிஞ்ச கதை தான். 100ல் 10 பேர் கேட்பீங்க, அவ்வளோதான். பாக்கி பேர் கேட்க மாட்டீங்க. என்ன சொல்லிங்க? ஆமாம், இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லையா, இவர் பார்த்தாரா அப்படின்னீங்க. சரி பாருங்கள், பார்த்து அனுப்பிக்க போகிறது நீங்கள் தான், நான் கிடையாது. அதுக்காக சொல்கிறேன், எது உண்மை எது நன்மைங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்துலையும் இறங்குங்க. என்ன, தெளிவில்லாமல் போனீங்கன்னா கடைசியில் வீணாக போகக்கூடியது நீங்கள் தான். அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? இன்றைக்கி குளிர் கடுமையாக இருக்குது. அதில் எந்திரிச்சு வெளில விட போக முடியல. படுக்கையாக படுத்துக்கிட்டு நான் காணொலி போட்டுக்கிட்டு ஓடுது காலம். வெள்ளிக்கிழமை இல்லையா, அப்படி தான் ஓடுது. குளிர் கடுமையாக இருக்குது. நம்ம வீடியோ வந்து மற்ற ஒரு சேனலில் 1 மில்லியனை எட்டி இருக்கிறது பார்வையாளர்கள். ஆனால் நான் போட வீடியோவில் என்னோட சேனலில் யூடியூப்பில் 4,000 பேருக்கு மேலே பார்க்கக்கூடிய நபர்கள் இல்லை. நான் அதிக விவசாயம் சொன்னால் 4,000 தான் போயிருக்கு ஹைலைட்டு. நம்மளும் ஒரு 3 மாதமாக எதை கத்துறோம், தெரிஞ்சது நல்லது கெட்டதை சொல்கிறோம். அது வந்து மக்களுக்கு வந்து நல்ல விதமாக போய் சேர்ற மாதிரி தெரியல. இதை பெண்களாக இருந்தாக்கா பல மில்லியன் வரையும் பார்ப்பார்கள் பார்வையாளர்கள். அவங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் அள்ளி போடுவாங்க. அது அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லை. பொண்ணுன்னு சொன்னாலே போதும், அது என்ன பொண்ணுன்னு தெரியாது. ஓடி அங்கே வந்துட்டு பல்ல காட்ட வேண்டியது. இதுதான் ஓடிட்டுருக்கு. பாருங்கள். வேறு என்ன செய்தி, எந்த செய்தி இருந்தாலும் இதில் அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச செய்தி உங்களுக்கு சென்றடை செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? ஒன்றும் இல்லை.